மகாவிஷ்ணு கையில் இருக்கிறது ரெண்டு சமாச்சாரம், ஒன்று சங்கு, இன்னொன்று சக்கரம். இது சங்குக்கு என்ன பேர்னா பாஞ்சஜன்யம்னு பேர். இந்த சக்கரத்துக்கு பேர் என்னடான்னா சுதர்சன சக்கரம்னு பேர். இது என்ன வேடிக்கைன்னா, இந்த உலகத்தில் மழை பெஞ்சு செழிப்பாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா, மகாவிஷ்ணு அந்த சங்க வாயில் வச்சு ஊதுனால தான் மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம். இப்போ இந்த தேவர்கள்லாம் பார்த்து என்ன செஞ்சுருக்காங்க, நாட்டில் மக்கள்கிட்ட பக்தி மார்க்கம் குறைஞ்சி போச்சு, சாமியை கும்பிட்றாங்க. இல்லை, இவங்களை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வரணும்னா இவங்களுக்கு முதல்ல பஞ்சம் பசி பட்டினா என்னன்னு காட்டணும், அப்போ தான் சாமியை கும்பிடுவேன் அப்படின்னு. மழை பெய்யக்கூடாதுன்னு மகாவிஷ்ணுவோட போய் சொல்கிறாங்க. 12 வருஷத்துக்கு இந்த சங்கை நீங்கள் ஊதப்படாது, இவங்க உரம் பசி பஞ்சம் பட்டினி அலையணும், அப்போ தான் சாமியை நினைப்பாங்க அப்படின்னு தேவர்கள்லாம் பெருமாள்கிட்ட சொல்ல, பெருமாள் பார்த்தார், சரி மக்கள் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்புன்னா நான் அதை செய்கிறேன்ப்பா அப்படின்னு சங்கை கீழே வச்சுட்டார். சரி, வருஷம் 2 ஆச்சு 3 ஆச்சு, மழை தண்ணி இல்லை, பூமியெல்லாம் புலந்து பாலமாக கிடக்கு, தண்ணி இல்லை, குடிக்க தண்ணியில் குண்டியில் கூட தண்ணி இல்லை, விவசாயம் கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் தினம் மாட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு கலப்பையை கொண்டுட்டு நம்ம பம்பா கொண்டு போய் உழுதுட்டு வரேன், வரட்டு உழுவா அந்த பஞ்சத்தில். ஆமாம், இந்த இருக்கிற ஆள்லாம் பார்க்குறாங்க, இவன் பைத்தியமா, ஏன் இப்படி போகிறேன், சும்மா உழுதுட்டு வரேன், தண்ணியும் இல்லை கலதியும் இல்லை அப்படின்னு அவனை கேட்டா. அப்போ தான் அவன் சொன்னான், அப்பா நான் பைத்தியம் இல்லை, நீங்கள் தான்டா பைத்தியம். இந்த 2-3 வருஷமாக தான் மழை இல்லை, ஆனால் அடுத்த வருஷம் பெய்யலாம், அது அதுக்கடுத்த வருஷம் பெய்யலாம், ஆனால் நாளைக்கே கூட பெய்யலாம். இப்படி நான் உழுகாமே விட்டுட்டேன்னா உழுகிறது எப்படிங்கிறது எனக்கு மறந்து போகும், நடந்து போகிறது எப்படின்னு மாட்டுக்கு மறந்து போகும், பூமியில் கலப்பை எப்படி பதியணும்னு கலப்பைக்கு மறந்து போகும், இரும்பும் தொழிலும் இருந்தால் கடுமுடா, நம்ம எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி முடிக்க அடிச்சுக்கிட்டு மழை ஊற்றுது துறன்னு பார்த்தாங்க. தேவர்கள்லாம் பெருமாள்கிட்ட போயிட்டாங்க, என்ன பெருமாளை என்ன காரியம் பண்ணீங்க, 3 வருஷம் ஆகுது, இன்னும் 9 வருஷத்துக்கு நீங்கள் ஊதக்கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா அப்படின்னு. அப்போ தான் பெருமாள் சொன்னார், அடா போங்கடா, இன்னும் 9 வருஷத்துக்கு சங்கை ஊதாமல் இருந்தால் சங்கு ஊதுறது எப்படின்னு எனக்கு மறந்து போகும், சங்குக்குள்ளேருந்து சத்தம் எப்படி வர்றதுன்னு சங்குக்கே மறந்து போகும், இதை எனக்கு சொன்னவனே ஒரு விவசாயி தான்டா, இரும்பும் தொழிலும் இருந்தால் கெடும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும்டான்னார். அப்போ பெருமாளுக்கே புத்தி சொன்ன யாரானா நம்ம நாட்டின் விவசாயி.